தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உங்களோட பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ வயோதிபத்தை அடைந்தால் நீங்கள் அவர்களுக்கு சி என்ற வார்த்தையை கூட பிரயோகிக்க பொருளாதாரத்துக்கு இதன் மூலமாக ஒரு சின்ன சைட் சப்போர்ட்டே வழங்க முடியுமாக இருக்கு. அல்லாவும் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் வந்து தன் நாடினவங்களுக்கு தானாம் அவன் ரிஸ்க கொடுக்கானாம். அந்த வகையில அல்லாஹ் பலவீனமான வீட்டுக்கு இந்த சிலந்தி வலையை உதாரணமாக குறிப்பிடுறான்னு சொன்னா, இங்க பெண் சிலந்தியான் அதர வலையை அமைக்கின்றது. அதாவது பெண் ஆதிக்கம் நிறைந்ததாக காணப்படுது. ஆண் சிலந்தியும் தன் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக வேண்டிய இந்த சிலந்தி வலை அமைக்கப்படுகிறது. ஓதுறது, செவிமடுக்கிறது, மனநமிறது, ஆராயிறது நடைமுறை பிள்ளைல சின்னத்துல இருந்து சேர்த்துன்னு சொல்லுறது. வாப்பா ஆம்பளை பிள்ளைகள் வீடுகள் இருந்தா மஸ்ஜிதுகளுக்கு கூட்டின்னு போறது. இதனூடாக இஸ்லாமிக் ஹோம் வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு அன்பு மொழி இருக்கு. அது எது அவங்களோட அன்பு மொழி நாங்க அறிந்து அதை நாங்க நடைமுறைப்படுத்தினா ஒரு சிறந்த ஒரு வீட்டை எங்களால கட்டி எழுப்ப முடியும். தாய் தன் பிள்ளையோட அன்பு மொழி என்ன அறிஞ்சு கொள்ளணும், கணவன் மனைவியின் அன்பு மொழி என்ன அறிந்து கொள்ளணும். அறிவுபூர்வமான வீடு, அறிவுபூர்வமான வீடுண்டா என்ன, அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த வீடு எந்த மாதிரி இருக்கும் காட்டிக்கிறேன். கட்டாயமா ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு லைப்ரரி ஒண்டிக்கணும். அந்த லைப்ரரியில அல் குர்ஆன் சுன்னத்தை வந்து அனைத்து வகையான புத்தகங்களையும் காட்டிக்கிறேன். முதலாவது பெண்கள் வந்து மெல்லிய துணியில ஆடை அணிறதும், இறுக்கமான ஆடைகள் அணிறதும், ஆண்களை போன்ற ஒத்த ஆடைகள் அணிறதும், கவர்ச்சியான ஆடைகள் அணிறதும், தனது அவுரத்தால் வெளிப்படும் வண்ணம் ஆடை அணிறதும் பெண்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதுமாதிரி ஆண்கள் வந்து ஒரு பகுதி மாத்திரம் Mother is an institution. If you could produce a noble mother, you could produce a noble nation. Aisha College of Higher Education for Motherhood Development. Towards 25 years of excellence. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஸ்டோரியில நாங்க என்னத்தை காட்சிப்படுத்த போறோம்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய வீட்டு கட்டமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு இஸ்லாமிய வீடுங்கிறது அமைதி அளிக்கிற இடமாக மாறுறதுக்கு அந்த வீட்டு கட்டமைப்புங்கிறது ஒரு பாரிய பங்களிப்பு செலுத்துற. அல்லாஹ் சூரா நஹ்ல் என்ற வசனத்துல சொல்றார், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அப்படின்னு சொன்னா உங்களோட வீடுகளை நான் உங்களுக்கு அமைதி அளிக்கிற இடமாக ஆக்கியுள்ளேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட வீடு உங்களுக்கு அமைதி அளிக்கும் இடமாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். அஹ்லன் வஸஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இஸ்லாமிய வீடு கட்டமைப்புல வீட்டு தோட்டம்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதியா காணப்படுது. அல்லாஹ் வந்து மனிதனை இமாரத், இபாதத், கிலாஃபத் மூன்று பணியை நிறைவேறதுக்காக உலகுக்கு அனுப்பிக்கிறேன். அதுல இமாரத் பணி, அதாவது பூமியை பலப்படுத்துற பணியை வீட்டுக்குள்ள இந்தவாறு மேற்கொள்ற ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகத்தான் இந்த வீட்டு தோட்டம் அமையுது. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு தோட்டத்துல ஒவ்வொரு கட்டமைப்பையும் நாங்க எடுத்துக்கொண்டா இயற்கையான கட்டமைப்பா காணப்படுது. ஏன் அப்படி நாங்க காட்சிப்படுத்திக்கிறோம் அப்படின்னா, இஸ்லாம் வந்து இயற்கையான மார்க்கம், இயற்கையை விரும்பக்கூடிய மார்க்கத்தை நாங்க அடிப்படையாக வச்சு எங்க வீட்டு தோட்டம் மன நிம்மதி, ஓய்வு, ஆன்மீக பயணத்துக்கு இட்டு செல்ற ஒரு சிறந்த வீட்டு தோட்டமாக நாங்க அமைச்சிக்கிறேன். அடுத்ததாக நாங்க காட்சிப்படுத்திக்கிறது மஷூரா கோனர். மஷூரா கோனரும் ஒரு இஸ்லாமிய வீட்டுல வந்து கட்டாயம் காணப்பட வேண்டிய அம்சமாக இருக்குது. ஏன் நாங்க எங்களோட இஸ்லாமிய வீட்டுல காட்சிப்படுத்திக்கிறோம்னா, குடும்பம் அல்லது குடும்பம் அல்லாத ஏனையவர்களோட நாங்க கலந்தாலோசனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு பிரத்யேகமான இடம் எங்களோட வீட்டுல தேவைப்படுகின்றது. அந்த வகையில நாங்க எங்களோட வீட்டுல ஒரு பகுதியை வந்து மஷூரா கோனருக்காக வேண்டி கொடுத்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் குடும்பம் அல்லாத ஏனையவர்களோட நாங்க கலந்தாலோசனை செய்ய வேண்டுமாக இருந்தால் கலந்தாலோசனை செய்கின்ற வேளையில ஆண் பெண் கலப்படங்கள் ஏற்படலாம். அந்த வகையில அஜ்னபி மஹரமை பேணும் விதமாக நாங்க மஷூரா கோனரை இரண்டாக பிரிச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்கள்ல மஷூரா செய்த முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நபியோருடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற வகையில் நாங்களும் எரிசரி முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் கலந்தாலோசனை மூலம் முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்த விஷயம் எல்டர்ஸ் ரூம் என்றது. எல்டர்ஸ் ரூம் நாங்க அவர்களுடைய உடல் மற்றும் தேவைகளை கருத்துல கொண்டு இந்த ரூமை வந்து செட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். தனியான ஒரு ரூம் செட் பண்ணி கொடுத்ததுக்காக வேண்டி குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தனிமைப்படுத்துவதோ வேறுபடுத்துவதோ என்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. சில வேளைகள்ல பெற்றோர்களுடைய உடல்நிலையானது அவர்களுடைய சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றாத அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம். அந்த நேரங்கள்ல அவங்க இலகுவான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக வேண்டி இந்த ரூமை வந்து நாங்க செட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்துல நாங்க நோக்கினோமாக இருந்தால் அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில் 23வது வசனத்துல குறிப்பிடுகின்றான், உஃபிவலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உங்களோட பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ வயோதிபத்தை அடைந்தால் நீங்கள் அவர்களுக்கு சி என்ற வார்த்தையை கூட பிரயோகிக்க வேணும். அடுத்த வசனங்கள்ல வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், எனது பெற்றோர் சிறுவயதில் இருக்கும் போது எனக்கு எவ்வாறு இரக்கம் காட்டினார்களோ அதே போல அவர்கள் வயோதிபத்தை அடைந்த பின்னர் நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. இதிலிருந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கொள்ளையிலும். ஒன்று, எங்களோட பெற்றோரை மரணிக்கும் வரையில் கண்ணியமான முறையில் நடாத்துறதும் அவர்களுக்காக வேண்டி அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக மாற வேண்டும் என்பது.
நாங்கள் காட்சிப்படுத்திக்கிறது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் கார்னர். எங்களோட ஒவ்வொருத்தட்ட வீட்லயுமே கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு அறை தான் வந்து எங்களோட ஆன்மீகத்தை வலுப்படுத்துற ஒரு அறை. இந்த இடம் வந்து எங்களோட ஆன்மீகத்தை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம குடும்ப ஒற்றுமை, ஞானம், மன நிம்மதி, கூட்டி பாதத்தால நிறைவேற்றும் இடமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து சுத்தமானதாகவும் காற்றோட்டமானதாகவும் மட்டும் இல்லாம எங்களோட இபாதத்தால நாங்க மறக்கிற நேரம் ஒரு ஞாபகப்படுத்தும் ஒரு இடமாகவும் காணப்படுது. இந்த இடத்துல வந்து அல் குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த புத்தகங்கள் வைக்கிறது வந்து மிகவும் சிறந்ததான ஒரு அம்சமாக காணப்படுது. எங்களோட வீட்டுல இப்படி ஒரு தனி அறை ஒதுக்க இயலாட்டியும் கூட ஒரு சிறிய பகுதியாவது இதுக்காக வேண்டி ஒதுக்குறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக காணப்படுது. நாங்க வந்து எங்க வீட்டுல மத்த தேவைகளுக்காக வேண்டி நிறைய இடங்கள் ஒதுக்குறோம். ஆனா எங்கட ரப்போட எங்கட அல்லாஹோட உள்ள உறவை மேம்படுத்துறதுக்காக வேண்டி, அந்த உறவை கட்டியெழுப்புறதுக்காக வேண்டி இப்படி ஒரு தனி அறையோ அல்லது சிறிய இடமோ எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்குறது வந்து நாங்க ஒவ்வொருத்தருமே கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுது. ஆகவே வந்து நாங்களும் இந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுத்துக்கொள்றவங்களாக இப்போ விஷயம். அடுத்ததாக நாங்க வந்து காட்சிப்படுத்திருக்கிறது கிட்ஸ் ரூம். இதை எடுத்தோம்னா எங்களோட குழந்தைகிட்ட ஆற்றல், பண்பு, திறமைகளை வந்து வளர்த்து கொள்ளும் வகையில அவங்களுக்கு தேவையான புக்ஸ் ஐட்டம், அவங்களுக்கு விருப்பமான விளையாட்டு பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கோம். நபி அவங்களோட வழிமுறையாக காணப்படுற ஒரு குழந்தை எடுத்தோம்னா அது வந்து 7 வயதிலிருந்து 10 வயதிற்கு அப்பாற்பட்டதாக காணப்பட்டா அந்த குழந்தை வந்து தன் தாய் தந்தையிட அறையிலிருந்து அவங்களுக்கான தனி அறை வழங்கணும். அந்த வகையில எங்களோட குழந்தை இலகுவான முறையிலும் அவங்களுக்கு ஏற்ற வகையிலையும் பராமரிக்கத்தக்கன அவங்களுக்கான தனி அறையை இங்க வந்து நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம். அடுத்ததாக இங்க வந்து நாங்க காட்சிப்படுத்திருக்கிறது ஹோம் எக்கனாமிக் ரூம். இது எடுத்தோம்னா இப்புள்ள காலகட்டத்துல பெரும்பாலான வீடுகள்ல இப்படியான அறை காணப்படுறது குறைவாக இருந்தாலும் எங்கட பெண்கள் வீட்டுல இருக்க நேரம் அவங்களோட ஆற்றல், திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதோட அவங்களோட குடும்ப பொருளாதாரத்துக்கு இதன் மூலமாக ஒரு சின்ன சைட் சப்போர்ட்டையும் வழங்க முடியுமாக இருக்கு. அல்லாவும் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் வந்து தன் நாடினவங்களுக்கு தானாம் அவனோட ரிஸ்க கொடுக்கானாம். அந்த வகையில அல்லாஹ்வோட ரிஸ்க பெறுவதற்கான ஒரு சிறு முயற்சியாக இது வந்து காணப்படுற. ஓவராலா பார்த்தோம்னா நாங்க இங்க வந்து ஒரு இஸ்லாமிய வீட்டுல கட்டமைப்பை காட்டியிருக்கோம். ஆனாலும் நாங்க செல்ல வர விஷயம் இந்த அளவு வசதியான ஒரு வீடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்கட வசதிக்கு ஏற்ற வகையில இஸ்லாமிய அடிப்படையில நாங்க கூறின விஷயங்களை உள்ளடக்கியதான ஒரு வீடு காணப்படுறது எங்களோட இம்மை வாழ்க்கைக்கும் சரி எங்களோட மறுமை வாழ்க்கைக்கும் சரி நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எங்கள் இஸ்லாமிய இல்லம். இஸ்லாமிய இல்லத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். அஹ்லன் வஸஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இஸ்லாமிய இல்லத்துக்கும் இஸ்லாமிய வீட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுது. அதாவது இஸ்லாமிய வீடுன்றது வீட்டுல கட்டமைப்பையும், இஸ்லாமிய இல்லம்ன்றது குடும்பத்துல கட்டமைப்பையும் குறிப்பிடுது. ஒரு இஸ்லாமிய இல்லம் வந்து இஸ்லாற்ற வழிகாட்டலோட அமைந்த ஒரு அமைதியான மாடமாக காணப்பட வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, நீங்க சிறந்த முஸ்லிமாக இருக்க விரும்புனீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர்களாக இருங்கன்னு சொல்லி. சூரா அன்கபூத்ல 41வது வசனத்துல அல்லாஹ் சிலந்திர வலையை மிக பலவீனமான வீட்டுக்கு உதாரணமாக குறிப்பிடுறான். ஏன் மிக பலவீனமான வீட்டுக்கு இந்த சிலந்தி வலையை உதாரணமாக குறிப்பிடுறான்னு சொன்னா, இங்க பெண் சிலந்திதான் அதர வலையை அமைக்கின்றது. அதாவது பெண் ஆதிக்கம் நிறைந்ததாக காணப்படுது. ஆண் சிலந்தியும் தன் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக வேண்டிய இந்த சிலந்தி வலை அமைக்கப்படுகின்றது. இதனால சிறந்த தாய்மை இல்லாம போறதோட ஒரு குடும்பம் பலவீனமானதாக காணப்படுது. எங்க இஸ்லாமிய இல்லம் வந்து 3 அடிப்படைகளை கொண்டு உருவாக்கப்படுது. ஆன்மீக ரீதியானதாகவும், அறிவார்ந்ததாகவும், உணர்வு பூர்வமானதாகவும் அமைய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எங்களோட யூனிட் நேம் வந்துட்டு இஸ்லாமிக் ஹோம். இஸ்லாமிக் ஹோம் வந்துட்டு 3 வகை இருக்கு. அதுல ஒன்றுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை பார்த்தோம்னா ஒரு குடும்ப கட்டமைப்பு நோக்கி செல்கின்ற ஒரு பாதையாத்தான் அல் குர்ஆன் சுன்னாவும் காணப்படுது. அதெல்லாமலுக்கு ஒரு குடும்பத்தில வாழ்வியல் ஆன்மீக களமாகவும் அல் குர்ஆன் சுன்னாவும் காணப்படுது. நாங்க இவரத்தை என்னத்தை காட்சிப்படுத்திக்கிறோம்டா சூரா அன்ஃபால 2 பக்கங்களை காட்சிப்படுத்திக்கிறோம். அதுல 2வது வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வோட பேரை சின்னதும் அவங்களோட ஈமான் வந்துட்டு அதிகரிச்சு காணப்படுமா. அது மட்டும் இல்லாம நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் ஓதப்படாத வீடு வந்துட்டு பாழடைஞ்ச வீட்டுக்கு சமன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அல் குர்ஆனை வழங்குறதுக்கு 5 வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் ஓதுறது, செவிமடுக்கிறது, மனநமிறது, ஆராயிறது, நடைமுறைப்படுத்துறது. இன்ஷா அல்லாஹ் இது நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கிறவங்களா இருப்போம். இஸ்லாமிக் ஹோம்ல ஸ்பிரிச்சுவல் சைட்ல அடுத்த பாட்டான் தொழுகை. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடையும். நாங்களும் தொழுறதால எங்கட உள்ளங்கள் இருக்கிற கஷ்டம், கவலை, பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி இஸ்லாமிக் ஹோம்ல ஒரு உம்மா வாப்பா மட்டும் தொழுதால் அது உயிரோட்டமுள்ள ஒரு ஹோமாக மாறாது. அங்கிருக்கிற பிள்ளைகளுக்கும் நாங்க அதே சூழலை கொடுக்கணும். இந்த பிக்சர்ல காட்டிக்கிறது தான் ஒரு உம்மாவோட பிள்ளைகளை சின்னத்துல இருந்து சேர்த்துன்னு தொழுகிறது. வாப்பா ஆம்பளை பிள்ளைகள் வீடுகள் இருந்தா மஸ்ஜித்களுக்கு கூட்டின்னு போறது. இதனூடாக இஸ்லாமிக் ஹோம் உயிரோட்டமுள்ள ஒரு ஹோமாக மாற்றப்படும்.
ஒரு மனுஷன் வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி. அதுல வெற்றி வாரதும் தோல்வி வாரதும் நாங்க அல்லாவுடைய இருக்கிற உறவை பொறுத்து தான். அந்த உறவை நாங்க உயிரோட்டமாய் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற குர்ரபக கசீரா வஸபிபில் அஷீ வலிபுகார். முதலட்சணை காலையிலும் மாலையிலும் அதிகம் நினைவுபடுத்துவாங்க சொல்ற. காலையில மௌசராதாய்க்கட்டும், காலை மாலை அவராதாய்க்கட்டும், சந்தர்ப்பத்துவாக்கலாய்க்கட்டும், காலையில ஓதினா அது மாலையாகங்காட்டி, மாலையில ஓதினா அடுத்த மார்னிங் ஆகடி பாதுகாப்பு கிடைக்கிற. கண்ணுக்கு தெரியாத கண்ணூர்களிலிருந்து, தீய ஜீவராசியோட தீங்குகளிலிருந்து, சூனியங்களிலிருந்து, வரப்போற ஆபத்துக்களிலிருந்து, பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதுகாப்பு கிடைக்கிற. அந்த பாதுகாப்பு 4 பேர் வந்தால் இன்ஷா அல்லாஹ் காலை மாலை அவராதிட மௌசூராதிட பெருமதி உணர்ந்து 4 வாழ்க்கையில ஓதுவதாய் போச்சு. பார்த்த வந்து இமோஷன்ஸ் ஒரு ஃபேமிலியில வந்து கட்டாயமா காணப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இமோஷன்ஸ். நாங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளிக்காட்டு இமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இல்லாதான் எங்களோட ஃபேமிலியை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியா மாத்திக்கிறோம். உதாரணமா சொல்ல போனா ஒரு வீட்டுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ பேரண்ட்ஸோ வந்து வேலை பழுவிக்க கொள்ள அவங்களோட வேலைகளை வந்து இலகு பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி தான் வந்து ஒரு புள்ளியான வந்து ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சிட்டு வந்தாலும் சரி, அந்த புள்ளையை அப்ரிஷியேட் பண்ணி மேலும் அந்த புள்ள அந்த விஷயத்துல முன்னேறி செல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நாங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து எப்படிப்பட்ட இமோஷன்ஸ் வந்து வெளிக்காட்டப்படுது அப்படின்றத நாங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். நாங்களும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளிக்காட்டு இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கள எங்களோட ஃபேமிலியை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியா மாத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இமோஷனல் போர்ட்ல வந்து ஒவ்வொரு இமோஷனை கனெக்ட் பண்ணி கூறிடலாங்க. அந்த இமோஷனுக்குள்ள வரும் விடயம் தான் அன்பு மொழி. அன்பு நாங்க பெற்றுக்கொள்வது, பகிர்வது ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு விதமாக காணப்படும். அந்த வகையில 5 அன்பு மொழிகள் கன்செப்டை நாங்க அறிமுகம் செய்யறோம். சிலருக்கு அவர்களுக்கு நாங்க நேரத்தை ஒதுக்குவது அன்பு மொழியா இருக்கும். சிலவங்களுக்கு பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, அன்பான வார்த்தைகள் பேசுதல், தொழுதல், அவர்களுக்கு செயல் செய்வது என்று 5 அன்பு மொழி உள்ளது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு அன்பு மொழி இருக்கு. அது எது அவங்களோட அன்பு மொழி நாங்க அறிந்து அதை நாங்க நடைமுறைப்படுத்தினா ஒரு சிறந்த ஒரு வீட்டை எங்களால கட்டி எழுப்ப முடியும். தாய் தன் பிள்ளையோட அன்பு மொழி என்ன அறிந்து கொள்ளணும், கணவன் மனைவியின் அன்பு மொழி என்ன அறிந்து கொள்ளணும், சகோதரர் ஒவ்வொரு ஆளுக்கையில் ஒவ்வொரு அன்பு மொழி அறிந்து சிறந்த ஒரு சந்தோஷகரமான வீடை எங்களை கட்டி எழுப்பலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை எடுத்தா தன் மனைவியை ஆயிஷா அழைத்தாங்க. மிம்பர்ல இருந்து வந்து தன் பேர பிள்ளைகளை தன் தோளை சுமந்து கொண்டாங்க. வந்து குவாலிட்டி டைம் என்ன? இப்ப ஒரு ஆள் அன்பு மொழி வந்து குவாலிட்டி டைம் அவர்களுக்கான அவுட்டிங் கூட்டிட்டு போவதா இருக்கலாம், அவர்களுக்கான நேரத்தை செலவழிக்கிறது என்ன என்ற விடயத்தை நாங்க பகிர்ந்திருக்கோம். இதுல வந்து இதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இவங்களோட அன்பு மொழி வந்து குவாலிட்டி டைம் தான் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற விடயத்தையும் இங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்க தொடர்படுத்தி அவர்கள் தன் மனைவி அவர்களோட ஓட்ட போட்டி போன்ற நிகழ்வுல கலந்து கொண்டாங்க. அந்த விடயங்கள் இதுல நாங்க பகிர்ந்திருக்கோம். இதை வந்து நாங்க எவ்வாறு நாங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், சகோதரருக்கு என்ன செய்யலாம் விட எங்கேயும். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து பரிசுகளை பரிமாறிக்கொள்வது அன்பு மொழியா இருக்கும். அவர்களுக்கான பரிசுகளை நாங்க பகிர்ந்து கொள்வதை பற்றி இதுல நாங்க கூறியுள்ளோம். அதை எவ்வாறு நாங்க ஐடென்டிஃபை பண்றங்கிற விடயத்தை இங்க நாங்க போட்டிடலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. நபி அவர்கள் தன் மனைவிகளுக்கு பல மோதிரம் போன்ற பரிசுகள் அளித்தாங்க, தன் பிள்ளைகளுக்கு பரிசுகள் அளித்தாங்க என்ற விடயங்களையும் இதில் நாங்க போட்டுள்ளோம். இங்க வந்து இவங்களோட அன்பு மொழி வந்து கிஃப்ட் கிவிங் தானே. நாங்க என்ன செய்யலாம், பிள்ளைக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், சகோதரர்கள் என்ன செய்யலாம் என்ற விடயங்களையும் பகிர்ந்துள்ளோம். பாராட்டு வார்த்தைங்கிறது சிலவங்களுக்கு அவங்களை நாங்க ஒரு பாராட்டு வார்த்தைகள்ல சில அன்பு மொழியாக காணப்படும். அப்ப பாராட்டு வார்த்தை என்ற எண்ணங்கிற விடயங்களையும் அது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற விடயத்தை எங்க நாங்க போட்டுள்ளோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தன் மனைவியா ஆயிஷா அழைத்தாங்க, தன் மகளே அவங்க அழகிய முறையில அழைத்தாங்க. அந்த விடயங்களை நாங்க பகிர்ந்துள்ளோம். இங்க வந்து நாங்க கண்ட பிள்ளைக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், சகோதரர்களுக்கு என்ன செய்யலாம்ங்கிற விடயத்தை இங்க நாங்க பகிர்ந்துள்ளோம். என்ன ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு அன்பு மொழியா இதுவும் ஒரு அன்பு மொழியாக காணப்படும். தன் தாய் தன் பிள்ளை அரவணைக்கிறது, அப்படி ஒவ்வொரு அந்த எண்ணங்கிற விடயத்தையும் இதை நாங்க எவ்வாறு நாங்க கண்டு கொள்ளலாம்ங்கிற விடயங்களையும் இங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அவர்கள் வந்து தன் மனைவியில மடியில தூங்கி உறங்கி கொண்டாங்க, தன் பேரப்பிள்ளைகள் தன் தோளை சுமந்து கொண்டாங்க. அந்த விடயங்களை நாங்க பகிர்ந்துள்ளோம். எங்க வந்து இதை கண்ட சிறுவர்களுக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், சகோதரர்களுக்கு என்ன செய்யலாம்ங்கிற விடயங்களையும் ஒரு செயல் மூலம் செய்வது. இப்ப நாங்க வீட்டுல வந்து தன் தாய்க்கு நாங்க உதவுகிற, கணவன் மனைவிக்கு அவங்களுக்கான உதவிகளை செய்யற விடயங்களை என்ற என்ன விடயத்தையும் அது நாங்க எவ்வாறு அவர்களோட அன்பு மொழி அதான் என்று கண்டுபிடிக்கிற எங்கிற விடயத்தை இதுல நாங்க போட்டுருவோம். இங்க வந்து நபி அவங்களோட லைஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு அவர்களுடைய வேலைகளை செய்து கொடுத்தார்கள். அவர்கள் வீட்டு வேலைகள், அவர்களுக்கான தேவைகளை நிறைவேறி கொண்டார். அந்த விடயங்களையும் இங்க நாங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யலாம், அவங்களோட அன்பு மொழி வந்து அவர்களுக்கு செயல் மூலம் அவர்களுக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு என்ன செய்யலாம், சகோதரர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற விடயத்தை நாங்க 5 அன்பு மொழிகளையும் பகிர்ந்துள்ள அதை நாங்க எங்கட அன்பு மொழி எதிர்த்து நாங்க அறிந்து அதை நாங்க நடைமுறைப்படுத்தி சிறந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த இல்லத்தை எங்களை கட்டி எழுப்ப முடியும். இஸ்லாமிக் ஹோம்ல இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த பகுதியில் இங்க என்ன காட்டிக்கிறேன்னு சொன்னா மஷூரா கலந்தாலோசனை செய்தல். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லிக்கிறான் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். நாங்க எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எல்லாரோடையும் கலந்தாலோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும்னு சொல்லி இங்க நாங்க எந்த விஷயத்துக்கு மஷூரா செய்யணும், யாரோட மஷூரா செய்யணும், நாங்க மஷூரா செய்யாம முடிவெடுக்கிறதால் எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பாதகமான விளைவுகளையும் அதே நேரம் மஷூரா செய்யறதால் ஏற்பட்ட சாதகமான விளைவுகளையும் நாங்க குறிப்பிட்டிருக்கிறோம். எங்க குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பம் வைக்கணும்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு விடயத்தையுமே மஷூரா செய்யறவங்களா இருக்கணும். இங்க வந்து அறிவுபூர்வமான வீடுண்டா என்ன, அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த வீடு எந்த மாதிரி இருக்கும் காட்டிக்கிறேன். கட்டாயமா ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு லைப்ரரி ஒண்டிக்கணும். அந்த லைப்ரரியில அல் குர்ஆன் சுன்னத் தவிர்ந்த ஏனைய அனைத்து முறையான புத்தகங்களையும் நாங்க வச்சுக்கிறோம் காட்டிக்கிறேன்.
இது வந்து நபியாவோட 23 பரம்பரையும் பிரசென்ட் பண்ணிக்கிற ஒரு இஸ்லாமிக் ஹோம்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் எப்படின்னு கேட்டா அவங்களோட பரம்பரையை தெரிஞ்சுக்கொள்றது முக்கியமான விஷயம். ஏன்னா பரம்பரையை தெரியணும்னா எந்த பரம்பரையிலிருந்து வந்தன்றதையும் சமூகத்துல பரம்பரைக்குள்ள பொறுப்புகள் என்னன்றதையும் அதோட எங்களோட பரம்பரையோட பெருமதி என்னன்றதையும் நாங்க ஒவ்வொருத்தரும் உணர்றதுக்காக வேண்டித்தான் எங்களோட பரம்பரையை தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிக்கிறோம். இஸ்லாமிக் ஹோம்ல கட்டாயம் இஸ்லாமிக் வேல்யூஸ்களை தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில நாங்க இங்க 2 வேல்யூஸ் எடுத்திக்கிறோம். அஜ்னபி மஹ்ரமி பற்றியதும் ஹிஜாப் பற்றியதும். அஜ்னபி மஹ்ரமில இந்த டயக்ராம்ல நாங்க காட்டிக்கிறது ஒரு ஆணுக்கான மஹ்ரங்கள். இவங்கள தவிர மிச்ச எல்லாரும் அஜ்னபி அந்த லிஸ்ட்ல வர. மஹ்ரம் 2 வகைப்படுற. ஒன்று நிரந்தர மஹ்ரம், அடுத்தது தற்காலிக மஹ்ரம். நிரந்தர மஹ்ரத்துல இரத்த மற்றும் பால் குடியரவை நாங்க ரெட் கலர் லைன்ல காட்டிக்கிறோம். திருமண உறவி மூலமான நிரந்தர மஹ்ரத்தை பிளாக் கலர் லைன்ல காட்டிக்கிறோம். ஒயிட் கலர் லைன்ல தற்காலிக மஹ்ரம காட்டிக்கிறோம். இவங்க எப்படின்னா இந்த தற்காலிக மஹ்ரமானாக்கள் எப்படின்னா திருமணம் முடிச்சதுக்கு மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு. மற்ற விஷயங்கள் எங்களோட பேச்சாய்க்கட்டும், எங்களோட ஹிஜாப் ஆய்க்கட்டும், நாங்க அவங்களோட பழகிற விதம் ஆய்க்கட்டும், இதெல்லாம் ஒரு அஜ்னபியோட எந்தெந்த வரையறைகளை பேணணுமோ அந்த வரையறைகளை இந்த தற்காலிக மஹ்ரமானாக்களோட நாங்க பேணக்கூடியவர்களா இருக்கணும். இஸ்லாமிய இல்லமா இருந்தா கட்டாயம் நாங்க அங்க ஹிஜாபை நடைமுறைப்படுத்துறவங்களா தான் இருக்கணும். அந்த வகையில நாங்க எங்க பெண்களுக்கு 5 வரையறைகளையும் ஆண்களுக்கு 3 வரையறைகளாகவும் நாங்க பொதுவாக வகைப்படுத்திக்கிறோம். முதலாவது, பெண்கள் வந்து மெல்லிய துணியில ஆடை அணிறதும், இறுக்கமான ஆடைகள் அணிறதும், ஆண்களை போன்ற ஒத்த ஆடைகள் அணிறதும், கவர்ச்சியான ஆடைகள் அணிறதும், தனது அவுரத்தால் வெளிப்படும் வண்ணம் ஆடை அணிறதும் பெண்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி ஆண்கள் வந்து ஒரு பகுதி மாத்திரம் முடிய வந்து ஷார்ட் ஹேர் கட் பண்றதும், ஆண்கள் இறுக்கமான ஆடைகள் அணிறதும், பெருமை காரணமாக தனது கரண்டை காலுக்கு கீழே ஆண்கள் ஆடை அணிறதும் ஆண்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. எனவே இன்ஷால்லா நாங்களும் எங்க வீட்டுல ஹிஜாப் வரையறைகளை பேணக்கூடியவங்களாக இருக்கும். நாங்க எப்பயுமே எங்க வீட்டுல உணவுல ஹலால் ஹராம் பேணக்கூடியவங்களா தான் இருக்கணும். அந்த வகையில் நாங்க இங்க காட்டிக்கிறது வந்து ஹராமாக்கப்பட்ட ஈகோட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நாங்க காட்டிக்கிறோம். எங்களுக்கு இதை நாங்க வாங்குற ப்ராடக்ட் அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல காணத்துக்கு ஏழுமானதாக இருக்கும். இந்த ஈகோட்ஸ் வந்து காலத்துக்கு காலம் மாறுபடும். அதை வந்து HACயால வந்து அறிவிப்பாங்க. எனவே இன்ஷால்லா நாங்களும் எங்க வீட்டுல உணவுகள் வாங்கும் போது இந்த பிராண்ட் ஹராமானது, இந்த ஈகோட் ஹராமானது என்ற ஒரு அறிவோட வாங்கக்கூடியவங்களாக இருக்கும். Our daughters, we are educating future mothers, and through them we are educating the whole of the families. We are educating their families in the first instance, then they are educating their in-laws. When they get married, then the wider. What has been done is unique. I have an opportunity of traveling a lot of countries, seeing a lot of schools. MashaAllah, this is very, very unique. And I've been told that the late Maulvi Ibrahim laid the foundation of this institute. And 25 years ago, or well before, he had that vision of having comprehensive education, dunyani and the dini one. Not only that, he also realized that how important it was to educate our daughters, because they are the future mothers. And if our mothers can be educated, they will make a change in the community. Alhamdulillah.